2025ஆம் ஆண்டு செவ்வாய் கிரக பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தவுள்ளது. சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த மாற்றத்தின் விளைவுகளை சிறப்பாக சமாளிக்க சில பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். செவ்வாய் மிதுனம் ராசிக்கு செல்லும் இந்த பெயர்ச்சி ஜனவரி 21, 2025 அன்று தொடங்கி 2025ஆம் வருடம் ஏப்ரல் 3 தேதி வரை சுமார் 82 நாட்களுக்கு நீடிக்கிறது. இது சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆன்மீகம், பொருளாதாரம், ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் ஆகிய துறைகளில் நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும். செவ்வாய் ஜோதிடத்தில் ஒரு மிக்க சக்திவாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. செவ்வாயின் நேர்மறை தரங்கள் சக்தி, முன்னேற்றம், தன்னம்பிக்கை மற்றும் அடக்க முடியாத உழைப்பும் வெற்றியும். எதிர்மறை தரங்கள் ஆத்திரம், பொறாமை, முடிவு எடுக்கும் திறனில் தடுமாற்றம் மற்றும் சிக்கல்கள். செவ்வாய் உங்கள் லாப ஸ்தானத்துக்குச் செல்கிறார் என்பதால் இது உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு துணைபுரியும் காலம். அதே நேரத்தில் சில இடங்களில் தடைகளை உண்டாக்கும் சதுர்த்திசை சிக்கல்களும் ஏற்படும். சிம்மம் ராசிக்கான செவ்வாய் பெயர்ச்சியின் பலன்கள். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக உங்களை அவதிப்படுத்திய ஆரோக்கிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு உடல் உறுதியும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு சென்றிருப்பதால் குடும்ப உறவுகளில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும். தாயார் மற்றும் தந்தையுடன் நேரம் செலவழிக்க வேண்டிய காலம் இது. அவர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும். குடும்பத்தில் சிறிய சிக்கல்கள் தோன்றினாலும் அதை கவனமாக தீர்க்க முடியுமென்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். செவ்வாயின் பெயர்ச்சியால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணி தொடர்பான மேம்பாடுகள் நிகழும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் முன்னால் தோன்றும். தொழிலில் திடீர் லாபம் கிடைக்கும். இது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்க உதவும். செவ்வாயின் விளைவாக நீங்கள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியலாம். முன்னாள் கடன்களை திரும்பப் பெறும் வாய்ப்பு அதிகம். இருப்பினும் இந்த பெயர்ச்சியில் நீங்கள் நிதி திட்டமிடல்களில் கவனமாக இருக்க வேண்டும். இடையூறுகள் மற்றும் செலவுகள் அதிகமாகும். கடன் எடுக்கும் முன் திட்டமிட்டு செயல்படுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம், ஆனால் நீங்கள் உங்கள் மன உறுதியால் அதை சமாளிக்க முடியும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை காணலாம். நீங்கள் எதிர்பாராத விதமாக சட்டவழியில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். குல தெய்வத்தையும் செவ்வாய் கிரக பரிகாரங்களையும் அதிகம் செய்து வருவது பலனை அதிகரிக்கும். காரியம் தடைபட்டால் கருப்பண்ண சாமி அல்லது கனகதுர்கை அம்மன் கோயிலில் வழிபாடு செய்து வருவது நல்லது. குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்பு உண்டு. உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் நீண்ட நாள் உறவுகள் பாதிக்கப்படும். கடன் சிக்கல்கள் ஏற்படலாம், ஆனால் நிதி திட்டமிடலில் கவனமாக இருந்தால் அவை பெரிதாக மாறாது. திடீர் செலவுகள் குடும்பத்தில் நேரிடும். முக்கிய பரிகாரங்கள். குல தெய்வ வழிபாடு. உங்கள் குடும்ப தெய்வத்தை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கருப்பண்ண சாமி அல்லது முத்துக்குமார சாமி கோயிலுக்கு செல்வது சிறப்பு. செவ்வாய் பரிகாரம். செவ்வாய்க்கிழமை கோயிலில் சென்று அர்ச்சனை செய்யுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் கடைபிடித்தல் நல்லது. மன அமைதியை மேம்படுத்த தியானம் மற்றும் பிராணாயாமம் செய்யுங்கள். தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை. புதன்கிழமைகளில் தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வருவது புத்துணர்ச்சி மற்றும் ஞானத்தை அதிகரிக்கும். ஜனவரி 2025 முதல் ஏப்ரல் 2025 வரை செவ்வாய் பெயர்ச்சி நேரம். இது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான மற்றும் சவாலான காலம் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் சொத்து, பணம், உறவுகள் போன்ற பல முக்கிய விஷயங்களில் முன்னேற்றம் காண்பீர்கள். சாதாரண சிக்கல்களை விட பெரிதாக உணராமல் நிதானமாக செயல்படுங்கள். 2025 செவ்வாய் பெயர்ச்சி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியின் பாதையும் சோதனையின் பாதையும் ஒரே நேரத்தில் வழங்கும். இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் காலமாக இருக்கும். நிதானம், தெய்வ விசுவாசம் மற்றும் திட்டமிடல் மூலம் இந்த காலத்தை வெற்றிகரமாக சமாளிக்கலாம்.